வர்றவனை அந்த தடவை தூக்கி விடுவோம் அப்படின்னு ஒரு கணிசமான சக்தி போட்டிருக்கு. அது தற்காலிகமான சக்தி, அது விஜய்க்கு நிரந்தரமானதல்ல. அடுத்து விஜய் வந்து திடீர் என்று நடிகராக வந்து நிற்கல, பல வருடங்களாக மன்றம் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மார்க்குக்கு இது பரிசளித்து போக்குவரத்து, உணவு அளித்தல். இப்போ எங்கள் தஞ்சாவூரில் வந்து அந்த சரவணன் இருக்காப்புல, விஜய் சரவணன் பேர் மாற்றிட்டால, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு தம்பி. நான் தஞ்சை நகரத்தில் தினந்தோறும் மத்தியான சாப்பாடு போடுவாங்க. தினந்தோறும் ஒரு இடத்துல மத்தியான சாப்பாடு, அது பல ஆண்டுகளாக விஜய் மன்றம் சார்பில் போடுவாங்க. அப்படி பயணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. சும்மா வந்துடல, இதெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம எல்லாரும் மக்களை அப்படி ஏமாளியாக இல்லை. அப்போ கடும் கோபத்தில் மக்கள் இருக்காங்க. திராவிட திமுக அதிமுக பேரில் இருக்காங்க, பாஜக காங்கிரஸ் மேலே இருக்காங்க. இதில் வந்து சீமானுக்கு போட்டால் ஓட்டு செதறி அவங்க மீண்டு வந்துடுவாங்களோ என்ற ஒரு அபாயத்தை நினச்சி இந்த பையனுக்கு விஜய்க்கு போடுவோன்னு போட்டிருக்காங்க. ஒரு கணிசமாக சீமான் மீது வராத நம்பிக்கை விஜய் மீது வந்தது இல்லை. விஜய்க்கு வந்து ஏற்கனவே ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, மக்கள் பாப்புலராக இருக்காரு. அவர் வந்து சமூக விஷயங்களையும் தலையிட்டு இருக்காரு. வெறுமனே நடிகர் கேட்குறேன், வெறுமனே அவர் வந்து நடிகராக நம்பி ஓட்டு போட்டாங்களா இல்லை கருத்தியலாக நம்பி ஓட்டு? ரெண்டும் சேர்ந்து தான். கருத்தியல் இருக்குன்னு நினைக்கிறேன். கருத்தியல் இருக்கா இல்லையா? அவர் மக்களுக்கு நிற்கிறாரு, பேசுகிறாரு, பிரச்சாரத்தில் இந்த கட்சியெல்லாம் எதுக்குறாரு, அவ்வளோதான். உறுதியாக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்?